எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி. எந்த பதவியிலும் இல்லாதவர் என்றாலும் கிளைக்கழக செயலாளர் முதல் பொதுச் செயலாளர் வரை பதவியில் உள்ளவர்கள் என்றாலும் மக்களுக்கு பணி செய்யும் தொண்டர்கள்தான். ஆனால் திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற ஒரு பழியை நான் சொல்கிறேன் என்று யாரும் தவறாக எண்ணிவிடக் கூடாது. திமுகவில் குண்டர்கள் இருக்கிறார்கள் என்று நான் மட்டுமா சொல்கிறேன்? திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். 3/2/2012 அன்று நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திரு கருணாநிதி பேசும்போது திமுக கழகத்தின் பொதுக்குழு சீரோடும் சிறப்போடும் அமைதியாக நடைபெறுகிறதே என்பதை ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்பட்டு அவர்களை விட்டு சிலரை தூண்டிவிட்டு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் பேச்சில் எந்த தவறும் இல்லாத சூழ்நிலையில் அவர் திமுக கழகத்திலே உள்ள தொண்டர்களுக்கு பிரமுகர்களுக்கு விடுத்த வேண்டுகோளை தவறாக திரித்து அவர் மீது மோதுவது போல இங்கே தம்பி ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பதை போல காட்டிக்கொண்டு ஒரு பிளவை கழகத்திலே ஏற்படுத்த சில குண்டர்கள் முயற்சித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று திரு கருணாநிதியே சொல்லி இருக்கிறார். வாக்காளர் பெருமக்களே, காவலர்கள் தங்களது பணிகளை நியாயமாகவும் நேர்மையாகவும் செய்தால்தான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும். குற்றங்கள் குறையும், குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு காவல்துறையின் செயல்பாடுகளில் எந்தவித தலையீடோ குறுக்கீடோ இருக்கக்கூடாது. அன்றைய திமுக ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இருந்ததா? இல்லவே இல்லை.